மூளை சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா, சுறுசுறுப்பாக எளிதாக ஈஸியாக செயல்படணும் அப்படின்னா, மூளையோட செயல்பாடு முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மூளையோட செயல்பாடு புரிஞ்சிக்கிறது தான் மூளையோட செயல்பாடு. இல்லை எதையுமே ஒன்று புரியலை, டியூப் லைட்டு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, இப்போ அது மூளை ஒழுங்காக வேலை செய்யலை, என்னால் இது புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி இப்போ அறியாமை, மூட நம்பிக்கை, இதெல்லாம் புரிதல் திறனால் ஏற்பட்ட அந்த புரிதல் கோளாறுகள். அதனால தான் அப்போ மூளை சிறப்பாக செயல்படணும். ஒருத்தரோட திறமைக்கு என்ன காரணம், அவருக்கு புரிஞ்சிக்கிற திறன் புரிஞ்சிக்க முடியும். சாதாரண மக்களால் புரிஞ்சிக்க முடியாத விஷயத்த அவர் புரிஞ்சிக்கிறாரு. அதனால தான் அவருடைய திறன் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூளைன்னு அப்போ புரிதல் திறன் இருக்குல்ல, சிறப்பாக செயல்படுகிற அந்த புரிதல் திறன் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு எளிதான வழி என்னென்னா, உடலுறவு வைத்துக்கொள்வது தான். அதனால் உடலுறவு வைத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு இப்போது யாருடைய மூளை சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த உடலுறவுனா, இப்போது யார் உடலுறவு வச்சுக்கலாம், ஒரு 18 வயசுக்கு மேலே தான் நம்ம அதற்கு அனுமதி கொடுத்து வச்சுருக்கோம். அப்படின்னா 18 வயதிற்கு மேல் உள்ளவர்களின் மூளை சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த உடலுறவு என்பது ரொம்பவும் உதவியாக இருக்கும். அதுதான் காரணமாகவும் இருக்கும். அதனால் 18 வயசுக்கு மேலே ஒருத்தரோட மூளை ஒழுங்காக வேலை செய்யணும், சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், தினமும் உடல் வச்சுக்கணும். தினமும் இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உடல் உறவு வச்சுக்கலாம். அது ஒரு இயற்கையான உடல் உறவாக இருக்கும். தினமும் உடல் உறவு வச்சுக்கலாம். தினமும் 2 வாட்டியோ இல்லை ஒரு வாட்டிங்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உடல் உறவு வைக்கும்போது அந்த மூளை சிறப்பாக செயல்படும். ஆக நாம் ஒவ்வொருத்தரும் ஆண் பெண் இருவருடைய மூளையை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இருவருடைய மூளையை சிறப்பாக செயல்படணும்னா அதுக்கு இப்போ ஒரு பெண் தன்னுடைய மூளையை சிறப்பாக செயல்பட வைக்கணும். பேசுகிறது ஈஸியாக இருக்கும், நல்லா வரும், பேச்சு நல்லா வரும். உடல் உறவு வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த தினமும் உடல் வச்சுக்கிறால ஒரு நாள் விட்டு உடல் வச்சுக்கும் போது அந்த பேசுகிறது இருக்குல்ல, அது ரொம்ப சிறப்பாக வரும். பேசுகிறது சிறப்பாக வந்துச்சுன்னா உறவுமுறை நல்லாயிருக்கும். அதனால் உறவுமுறை சிறப்பாக இருக்கணும்னா உடலுறவு வைக்கிற அந்த வழக்கம் ஒரு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அது தேவை. சரி, உடம்பு முடிகிற வரைக்கும் உடலுறவு வச்சுக்கணும். ஒரு 60-70 வயசுக்கு அப்புறம் உடம்பு ஒத்துழைக்கலை, சரி உடலுறவு தான் வச்சுக்க முடியல, அட்லீஸ்ட் கட்டி அணைச்சி முத்தமாவது கொடுக்கலாம்ல. அதுக்கு ஒன்றும் உடம்புல தெம்பு பெருசாக தேவையில்ல. அதனால் முதுமை அது அவர்களால் முடிந்தது. அந்த அதுவும் ஒரு உடல் உறவு தான். கட்டி அணைச்சி ஒரு வயசுல அவங்க 80 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு, அவங்களால உடல் உறவு வச்சிக்க முடியாது. அப்படிங்கும்போது அவங்களால முடிஞ்சது எதுவோ அதை அவங்க செய்யணும். அதன் மூலம் அவர்களது மூளை சிறப்பாக செயல்படும். உடலுறவு மட்டும் இல்லை, ஒரு ஆண் பெண் இருவரும் பேசுகிற வழக்கம் இருக்கணும். அந்த வழக்கம் இருந்ததுனாலே அது மூளையை சிறப்பாக செயல்படுவதற்கு வழிவகுக்கும். குறைந்தபட்சம் அது சகோதரியாக கூட இருக்கலாம், அம்மாவோட இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ஆணும் பெண்ணும் தினமும் பேசிக்கணும், உரையாடிக்கணும். இந்த உரையாடல் மூளையின் செயல்பாட்டை சிறப்பாக மாற்றும். அதில் இந்த உடல் உறவுங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப சிறப்பாக மூளையை ஒரு இப்போ ஒரு ஒரு சைக்கிள் ரொம்ப நாளாக துடைக்கலை, லைட்டாக துரு ஏறி போயிருக்கு. அப்புறம் அந்த சைக்கிள் ஓட்டும்போது கஷ்டமாக இருக்குது. அப்போ எண்ணெய் போட்டு ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த ஈஸியாக இருக்கும்ல. அது மாதிரி உடல் உறவு என்பது மூளையின் செயல்பாட்டை அதுபோன்று எளிதாக மாற்றுகிறது. அதன் செயல்பாட்டை புரிதல் திறன் சிறப்பாக இருக்கும். தவறான புரிதல் இதெல்லாம் இருக்காது. ஒரு பெண்கள் மீது வெறுப்பு, கோபம் எல்லாம் இப்போ தப்பாக ஏன் புரிஞ்சுக்கிறோம், உடல் உறவு வைக்காமலே இருந்தாக்க என்னன்னா பெண்கள் மீது வெறுப்பு வரும். அப்போ தப்பாகவே பெண்களை புரிந்து கொள்வோம். பெண்கள், இயற்கை, இதெல்லாம் தப்பாகவே. அப்போ தினமும் உடலுறவு வச்சுக்கும் போது என்னாங்கன்னா பெண்ணை பற்றிய ஒரு சரியான புரிதல் ஏற்படும். ஏன்னா பெண்ணை புரிஞ்சுக்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். பெண், அதுக்கப்புறம் இயற்கை, அப்புறம் குடும்பத்தை புரிஞ்சுக்கணும், இயற்கையை புரிஞ்சுக்கணும், பெண்களை புரிஞ்சுக்கணும், அப்புறம் சமூகத்தை புரிஞ்சுக்கணும். சமூகம்னா என்னென்னா கூட்டு குடும்பம் தான் சமூகம். அப்போ சமூகத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு அமைப்பு, தெரு என்கிற அமைப்பை புரிஞ்சுக்கணும், ஊர் என்கிற அமைப்பை புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த புரிதல் திறன்கள், அப்புறம் பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும், இயற்கையை புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே அடுத்தடுத்த லெவல். ஒரு பெண்ணுக்கு அடுத்து என்ன இருக்குது, அதற்கு மேலே. அப்போ இயற்கையோட ஏன் பெண்ணை ஒப்பிடுறோம், ஏன்னா இயற்கைக்கு முன்பு அது பெண்ணிடமிருந்து ஆரம்பிக்குது. நம்ம எதை புரிஞ்சுக்கணும், எதை இலக்காக வச்சு வாழ்கிறோம், பெண்களை புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம மனித வாழ்க்கை எளிதாக மாறும். அதனால் மூளை சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு ஜாலியான வழி தான் இது. ரொம்ப கஷ்டப்பட்டு நீ போய் மலை ஏறி 7 கடல் தாண்டி அங்கே இருக்கிற எதையோ ஒன்று எடுத்துகிட்டு இங்கே வா, அப்போ தான் மூளை சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கல. ரொம்ப ஈஸியாக ஜாலியாக உடலுறவை அந்த அந்த பாலியல் உறவில் நீ
ஒரு நிபுணத்துவம் பெற மாதிரி பயங்கர ஒரு ஈடுபாட்டை வலியுறுத்துகிற மாதிரி, அந்த காதல் எங்கே இருக்குதோ, அந்த காமம் எந்த மக்களிடம் அதற்கான சுதந்திரம் அங்கே அதிகமாக இருக்கிற அந்தந்த மக்களின் வாழ்க்கையில் அமைதி இருக்கும். இந்த மூளையில் அமைதி ஏற்பட வேண்டுமென்றால் அந்த உடல் உறவு அதற்கு மிக மிக முக்கிய பங்காற்றுகிறது. உடல் உறவு வைத்து கொள்ளாமல் ஒரு உடம்பு மூளை அமைதியாக செயல்படாது. அதனால் உடல் உறவு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு செயல். அதனால் யாருமே உடல் உறவை தள்ளி போடாதீங்க. உங்களுக்கு கணவன் மனைவி நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா, அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு எளிதாக இருக்குது அப்படின்னா, அந்த உடல் உறவை நம்ம அது கட்டாயப்படுத்தி நம்ம ஒரு புரிதல் அது முக்கியம் அப்படின்னு நினச்சி தான் அதை பண்ணணும். இயல்பாக அது நம்மளை இழுத்துட்டு போகுது. நாம் தான் அதை ஒரு வழக்கப்படுத்திக்கணும். சும்மா சோம்பேறியாக இருந்துடக்கூடாது. இயல்பாக வரணும், எனக்கு தோணணும், நம்ம தான் தோண வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் உறவை நம்ம வச்சுக்கணும், தினமும் வச்சுக்கணும் அப்படின்னா நெருங்கி பேசணும், நிறைய பேசணும். அதாவது மனைவிகிட்டையோ இல்லை காதலிகிட்டையோ, காதலி மரணவன் மனைவி நிறைய பேசணும். தினமும் பேசுவதற்காக நேரம் ஒதுக்கணும். அப்படி பேசணும். அப்புறம் கட்டி அணைக்கணும், முத்தமிடணும். இந்த மாதிரியான தழுவல்களை தொடுதல்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா உடலுறவு கொள்வதற்கான அந்த உள்ளுணர்வு ஆர்வம் என்பது இயல்பாக பிறக்கும். எதுவுமே இல்லாமல் தினமும் உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக உடலுறவில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்போது அந்த செயல் சிறப்பாக நடக்காது. அப்போ அதற்கான தூண்டுதல் என்பது தேவை. அது இயல்பாக நடக்கணும் அப்படின்னா, இயல்பாக அந்த இது இருக்கணும் அப்படின்னா, அந்த கணவன் மனைவியோ அல்லது காதலியோ என்ன பண்ணணும், தினமும் பேசணும். முக்கியமாக பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் பற்றி பேசணும். அந்த உடலுறவை பற்றி பேசணும். உடலுறவில் சிறப்பாக செயல்பட உடலுறவை பற்றி பேசணும். அப்போ தான் அந்த வேலை சிறப்பாக நடைபெறும். உடலுறவை பற்றி பேசினா தான் அந்த செயலில் நம்ம ஒரு அறிவை பெற முடியும். எந்த விஷயத்தை பற்றி நாம் செய்கிற எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசவே இல்லையோ அது சம்மந்தமான அறிவு நமக்கு வளரவே வளராது. அதனால் மூளை சிறப்பாக செயல்படுவதற்கு உடலுறவு பற்றிய அறிவு வேணும். உடலுறவு பற்றிய அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருந்தால் தான். அப்போ அதை பற்றி நிறைய பேசணும். அதை பற்றி பேசலை அப்படின்னா அவங்களுடைய மூளை சிறப்பாக செயல்படாது. ஒரு புரிதல் திறன் குறைவாக இருக்கும். உடலுறவு வச்சுக்கிட்டால் தான், தினமும் வச்சுக்கிட்டால் தான் பெண்களை புரிந்து கொள்கிற அந்த புரிதல் திறன் சிறப்பாக இருக்கும். அப்போ தான் ஆண் பெண் உறவு சிறப்பாக இருக்கும். ஆண் பெண் உறவில் அமைதி இருக்கும். நன்றி.